மச்சான் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, எதுவும் ஆகலைல்ல, பார்த்துக்கலாம். டேய் இவன்டா. போச்சுடா டேய். உங்கள் வாஷ் நேரதா இது? நீ நேரதா மேலே இருந்து தூக்கி போட்டீங்க, ஏன் தள்ள கட்டி விடலான்னு பார்த்தீங்களாடா? எங்களுக்கு வேற யாரும் நினச்சி பேசிட்டு இருக்கீங்க. டேய் வளராத, நீ கூட மேலே இருந்து போட்ட, நான் கூட எடுத்தேன் பார்த்தேன், இவன் கூட இல்லைன்னு தலையாட்டினேடா. ப்ரோ நாங்கள் தான் அப்போவே இல்லைன்ட்டோம்ல, அப்போ வந்து தலையாட்டி இப்போ வந்து கேட்குறீங்க. உண்மை இல்லைன்னாலும் உன் வீட்டில் இருந்தால் வந்துச்சு. இந்த இளவு வாட்சை நீயே பிடி. ஹலோ. டேய் மச்சான் எங்கடா இருக்க? என்னடா பண்ற? ஏன்ச்சேன். டேய் இப்பதான் ஏஞ்சா, சீக்கிரம் கிளம்புடா, டைம் ஆச்சுடா. டேய் ஹலோ. டேய் எங்கடா இருக்க? கிளம்பி வாடா. இப்போதான்டா கால் பண்ணேன். 10 நிமிஷம்டா வரேன்டா. வெயிடா 10 வெயிடா நிமிஷம் வெயிடா ஒரு ஹலோ. டேய் எங்கடா இருக்க? டேய் என்னடா ஆச்சு? படம் முடிஞ்சு அரை மணி நேரம் ஆச்சுடா. எங்கடா டேய் போன? நான் இப்போதான்டா வீட்டில் கிளம்பி வர, மணி 9 ரன் காமிக்குது. அதான் வரல. இப்போ என்ன ஓட்ட விட்டுட்டு இருக்க? டேய் அப்படி இல்லடா, நான் சொல்றதை கேளுடா ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்றா. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. சொல்லு. காலையில் 7:10க்கு ம் ஃப்ரெண்டு படத்துக்கு கூப்பிட்டான்னு வண்டி எடுத்தேன். ஓகே. திடீர்னு ஒன்று ஆச்சு, மணி 9 ரன் காமிக்குது. என்னடா சொல்ற? அப்பெல்லாம் எப்படிடா டைம் வரும்? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அப்படி தாண்டி டைம் மாறிச்சு.
ஹலோ. ஹலோ, என்ன ஏதோ பிரச்சனைன்னு கால் பண்ண இப்போ கட் பண்ணிட்டு போற? என்னை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? கேட்குதா? கேட்குது, சொல்லு. காலையில் 7 மணிக்கு ஃப்ரெண்டு படத்துக்கு கூப்பிட்டான்னு வண்டி எடுத்தேன். திடீர்னு ஏதோ ஒன்று ஆச்சு. மணி 9 காமிக்குது. ஒன்றுமே புரியாமல் வீட்டுக்கு வந்து பார்த்தா மணி அங்கேயும் 9 காமிக்குது. இதெல்லாம் சொல்லலாம் தான் உன்கிட்ட கால் பண்ணேன். பாசரில் வந்து கிடக்குறேன். திருப்பி வந்து வாட்சை பார்க்குறேன். திருப்பி 2 hours முன்னாடி போயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமா, எனக்கும் தான் ஒன்றும் புரியல. இவனுக்காச்சும் இப்படி நடக்குமா? எதுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய், யார் லூசு? நீ முதல்ல ஃபோனை வெடி. டேய் மச்சான், என்னடா பேரஞ்ச மாதிரி இருக்க? நீ எதுக்குடா வந்த? நீ எப்படா வந்த? டேய் மச்சான், நீ என்னடா ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஃபோனில் என்னென்னமோ சொன்னேன், எனக்கு ஒரு மயிரும் புரியல. இப்போ வந்து கத்திக்கிட்டு இருக்க, என்னதான் ஆச்சு? மச்சான், நம்ம ஆகாஷ் இருக்கான்ல, ஆமாம், அவன் நைட்டு படத்துக்கு புக் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தான்டா. சரின்னு கிளம்பி ஒரு 7:10 வண்டி எடுத்தேன். திடீர்னு ஏதோ ஒன்று ஆச்சு. மணி ஒரு 9 காமிச்சது. பதறி அடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா மணி அங்கேயும் 9 காமிக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, இதெல்லாம் ஆள்கிட்ட சொல்லலான்னு ஃபோன் எடுத்து அடிக்கிறேன். செவத்தில் உந்து கிடக்குறேன்டா. சரி, திருப்பி ஆளுக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லலான்னு சொல்கிறேன். அவள் என்ன பைத்தேங்கிறாடா, லூசு மாதிரி. சரி, இதெல்லாம் உனக்கு சொல்லலான்னு கால் எடுத்தேன். திருப்பி அதே மாதிரி ஆகி திருப்பி டைம் போய் நீ இங்கே வந்துட்டடா. மச்சான், நீ என்னமோ சொல்கிற, எனக்கு புரியுற மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. நீ ஃபஸ்ட்டு தூங்கினியா இல்லையா? டேய், நான் எப்போவுமே லேட்டாக தான்டா தூங்குவேன். இது அது இல்லைடா, இது வேற ஏதோடா. இது ஜே அடிச்சு ஏதாவது பேட்டரி பச்சா என்ன? டேய், எனக்கு அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லைடா. இது வேற ஏதோடா. சரி டென்ஷன் ஆகாதடா. எனக்கு தெரிஞ்சு நீ நைட்டு லேட்டாக தூங்கினால்தான் உனக்கு இந்த பிரச்சனைலாம் வருது. இன்றைக்கி என்ன பண்ணு, நீ நைட்டு சீக்கிரம் தூங்கிடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி, நான் வரேன். ஏதோ பெருசாக நடக்க போகுதுடா, அது மட்டும் தெரியுது. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் சொல்லவா? தூக்கம் தான் பிரச்சனை. கண்டதை யோசிக்காமல் படுத்து தூங்கு, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், சரியாயிடும். நான் வரேன். மச்சான், டேய் என்னடாச்சு? டேய் மச்சான், ஒன்றா தான்டா. டேய், அப்போவே சொன்னேன் ஆகாஷ் கூட சேராதுன்னு, கேட்டியா? வீட்டில் எதாவது வலிச்சு வச்சிருக்கியா என்ன? கஞ்சா மருந்து ஏதாவதுன்னு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா எதாவது வச்சிருப்பேன்னு. கேட்டால் கதை விட்றான், டைம் ஜம்ப் ஆகுது, மயிறு ஜம்ப் ஆகுது. டேய் மயிறு, எனக்கு அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லைடா. உங்களுக்கு வந்தால் தான்டா தெரியும் அந்த மாதிரி பிரச்சனை. ஹேய், இது உன் கொள்ளு தாத்தாவாச்சா இது? மச்சான், எனக்கு இப்போ புரியுதுடா இந்த வாட்சில் எவ்வளோ பிரச்சனை வருது. இந்த வாட்ச் தான்டா பிரச்சனையே. நீ என்ன ஃபேஸ் பண்ண எனக்கு இப்போ புரியுதுடா. மச்சான், நான் காலை 8 மணிக்கு வந்தேன்டா, இப்போ மணி 10 மணி ஆகுது. என்னடா ஆச்சு இப்போ? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியலடா. எனக்கு புரிஞ்சிச்சுடா. டேய் ஹலோ, என்ன மாப்பிள்ள பிளானு? தண்டமாகவே இருக்கேன், போர் அடிக்குது. ஏதாவது கதை இருந்தால் சொல்லு. மாப்பிள்ள இரு மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். மாப்பிள்ள, ரோட்டில் ஏதோ வாட்ச் விழுந்து கிடக்கு, உங்களுதா ப்ரோ? அண்ணா, எங்கது இல்லைண்ணா, நீங்கள். டேய், என்னடா வாட்ச் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்? அது இனிமேட்டு அவன் பிரச்சனை. நீ சொல்கிற மாதிரி இந்த வாட்ச் தான் எவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னா, கொஞ்ச நேரம் என் கூட இருந்து பாரு. அப்படி எதுவுமே நடக்கலைண்ணா, இந்த ப்ராப்ளம் சால்வ். எங்கடா இருக்கேன் நான்? ஏய், இந்த எலோ வாட்ச் எங்கே இருந்தா கண்டுபிடிச்ச?
நேற்று ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்டா. அப்போது ஷெல்ஃப் ஓரமாக ஒரு வாட்ச் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்தேன், பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்னவோ பிரச்சனை வராத வரைக்கும் சரி. ஒன்றும் புரியலையே. மச்சான் அவனுக்கு இந்த மாதிரி நினச்சி என்னடா பண்ணுறது? இதாண்டா அல்ல, அதெல்லாம் என் பிரச்சனை இல்லைடா. டேய் இவன்டா. உங்க வாஷ் நாடா இது? நீ நாடா மேலே இருந்து தூக்கி போட்டீங்க, ஏன் தள்ள கட்டி விடலான்னு பார்த்தீங்களாடா? வேற யாரும் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. டேய் வளராத, நீ கூட மேலே இருந்து போட்ட, நான் கூட எடுத்தேன் பார்த்தேன், இவன் கூட இல்லைன்னு தலையாட்டினேடா. ப்ரோ நாங்கள் தான் அப்போவே இல்லைன்ட்டோம்ல, அப்போ வந்து தலையாட்டி இப்போ வந்து கேட்குறீங்க. உண்மை இல்லைன்னாலும் உன் வீட்டில் இருந்தாலும் வந்துச்சு. இந்த இலவ வாட்சை நீயே பிடி. டேய் நில்றா. டேய் வாட்சுடா. டேய் அதனடா விழுந்து கிடக்குறான், போய் மாட்டி விடுறாத. பிரச்சனைல என்ன மாட்டி விட்டு ஏன் தள்ள கட்டி விடலான்னு பார்த்தீங்களாடா? என்ன சொல்ல போற? ஒரே நிமிஷம் சொல்கிறத கேளுடா. ஒரு நிமிஷம், உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரே நிமிஷம் சொல்கிறத கேளு. ஒரே நிமிஷம். இந்த வாட்ச்னால தான் இவ்வளோ பிரச்சனை தெரியுதுல்ல. திருப்பி வேண்டிய நோட்டுற எங்கே தூக்கி போட வேண்டியதானே? வாட்சை எடுத்த அப்புறம் என்ன ஆச்சுலாம் எனக்கு தெரியலை. ஒரு வாட்டி டைம் சேஞ்ச் ஆகும் போதும் நானும் அவனை தேடி வந்திருக்கேன். நான் பார்த்த உடனே அவ்வளோ கோவம் வந்துச்சு. சனியனை ஏன் தள்ள கட்டி விடலான்னு பார்த்தீங்களாடா? அதான் திருப்பி ஓன் தள்ளியே கட்டி விடலான்னு நினச்சேன். ஏன் இந்த வாட்ச் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு தெரியும் போது என்கிட்ட வாங்கி நீ எங்கேயாவது தூக்கி போட வேண்டியது தானே? இந்த வாட்ச் இல்லாத கொஞ்ச நேரம் தான் நான் நிம்மதியாக இருந்தேன். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், எப்போ இந்த வாட்ச் இன்னொருத்த தரல கட்டுறோமோ அதனால தான் உன் தரல கட்டி விட்டேன். இப்போ ஏன் டல்ல கட்டி வச்சுருக்கோம், உன் டல்ல கட்டி வச்சுருக்கோங்கிறதா பிரச்சனை கிடையாது. ரெண்டு பேருமே இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். இந்த வாட்ச் என்கிட்ட இருந்ததை விட உன்கிட்ட தான் நிறைய நேரம் இருந்திருக்கு. ஸோ நீயே யோசி, இதிலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு. இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒன்று இந்த வாட்ச் இன்னொருத்தன் தலையில் கட்டணும், இல்லைனா அது எல்லாமே ஒரு கெட்ட கனவாக இருக்கணும்.
டேய் டேய் எந்திரடா டேய் எந்திரியேண்டா டைம் ஆயிடுச்சுடா அவனை எழுப்புறதுக்கு வேற ஒருத்தன் வரணுமாடா எந்திரடா டேய் அறிவே இல்லையாடா எந்திரடா ஏய் எந்திரியேண்டா ஏன்டா இப்படி பண்ற டேய் ஏன்டா என்ன பார்த்து கத்துற கிளம்புடா அது ஒரு கெட்ட கனவுடா. நல்ல வேலை கனவு போயிடுச்சு. சரி இது வரேன். இவனை எழுப்பி விடுறதா ஒரு வேலையாக இருக்குது. வீட்டுக்கு வேற வந்து எழுப்பி விட வேண்டியதாக இருக்குது. டேய் வாயாண்டா. டேய் நேற்று நைட்டு சரியான கனவுடா. வண்டியில் எளிமையாக வரடா. டைம் ஆயிடுச்சுடா. டேய் அந்த ட்ரிப்பிள் ஜோக்கர் இருக்கான்ல அவன் ஃப்ரெண்டாக வரான்டா. ஏறுப்பா. நல்ல வேலை எல்லாமே கனவு போயிடுச்சு. டேய் டைம் என்ன? டைமு